எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். சில தினங்களுக்கு முன்னாடி நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் மெம்பருக்கு, அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, ஒரு வாய்ஸ் ஓவர் மெசேஜ் ஒரு பெண்மணி அமைச்சிருந்தாங்க. அந்த வாய்ஸ் ஓவர் மெசேஜை நான் கேட்டுட்டு நான் என்ன பண்ணேன், அவர்களுக்கு நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வாய்ஸை கேட்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மேல் பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு ஜென்ஸ் தான் பேசுகிறாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா நான் அதை வாய்ஸ் ஓவரை கேட்கும்போது எனக்கு அந்த வேரியேஷன் நான் கவனித்து பார்க்கல. அப்புறம் நான் அதை ரிப்ளை என்ன கொடுத்துருப்பேன்னா, வாட்ஸ்அப்பில் சகோதரரே நீங்கள் எந்த ஊர், உங்கள் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணேன். அவங்க எந்த ரிப்ளையுமே பண்ணலை. அப்புறம் என்ன பண்ணாங்க, என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அந்த வாய்ஸ் ஓவர் மெசேஜ் என்ன பண்ணிட்டாங்க, டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட எந்த ஒரு மெசேஜும் வரல, ரிப்ளையும் வரல. அவங்க அமிச்ச வாய்ஸை என்ன பண்ணிட்டாங்க, டெலிட் பண்ணிட்டாங்க. நான் ப்ளே பண்ணிட்டதுனால என்னுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜில் அது ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு டிஃபால்ட்டாக. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணோம், சரி ஓகே, நம்ம யாரோ ஒருத்தன் கருத்து தெரிவிச்சிருக்காங்க, நம்ம அந்த விஷயத்தை என்ன பண்ண முடியும், ஓகே நம்ம ஃபர்தராக பேசி அவங்க ரிப்ளை கொடுத்துருந்து அவங்க அடுத்தடுத்து நம்மகிட்ட பேசியிருந்தாங்கன்னா இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுடைய கருத்தை எங்களுடைய யூடியூப் சேனலில் நம்ம பப்ளிஷ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டிருப்போம். ஏன்னா நம்ம அனுமதி கேட்காம யாரோடைய வீடியோவை என்ன பண்ணுறதில்ல, நம்மளுடைய யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணுறதில்ல. நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவங்க அடுத்தடுத்து நம்மக்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை கேட்டிருப்போம். அப்போ நாங்கள் எங்கள் டீமெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு, ஓகே அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நாம் இதை இந்த வாய்ஸ் ஓவரை வீடியோவாக போடுறதோ இல்லை அதை பற்றி நம்ம போடலான்னு டிஸ்கஷன் பண்ணுறதோ அது சரி வராது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இப்போ நிறையா நமக்கு வாட்ஸ்அப் என்னுடைய எண்ணுக்கு நிறையா வாய்ஸ் ஓவர் மெசேஜ் வருது. அப்புறம் எல்லாமே மைவிதிரி சார்ந்து வருது. அப்புறம் நிறையா ரெக்கார்ட்ஸு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்க. நீங்கள் அடுத்தடுத்து இந்த குரூப்பில் அவங்க கம்பெனிலேருந்து போடக்கூடிய மெசேஜ் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பணம் வேணால் வித்ட்ரா வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு எனக்கு ஒரு வித்ட்ரா அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்க. அப்புறம் கோர்ட்டினுடைய ஆர்டர் காப்பி எல்லாம் கூட எனக்கு பிடிஎஃபாக அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு நிறையா பேர் அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, மைவித்திரையை சார்ந்து அவங்களுடைய கருத்துக்கள் நேரடியாக சொல்ல முடியாமல் என் மூலியமாக அது வெளிவரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இன்னும் சில பேர் குரோன் மெம்பரே கூட அவங்க இப்போ இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் 2-3 பேர் குரோன் மெம்பராக இருக்கிறாங்க. கம்பெனிக்கு அவங்களுடைய மாற்று கருத்து, கம்பெனியினுடைய அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி இருக்கு இல்லையா, ஒரு டிஸப்பாயின்மெண்ட், அந்த டிஸப்பாயின்மெண்ட்டை ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்குறாங்க. ஆனால் தயவு செஞ்சு இதை எதுவும் போட வேண்டாம், என் பேர் எதுவும் வெளியே வர வேண்டாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அது அவங்க சொல்கிறாங்க, சார் எதுவும் போட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் அப்படி சொன்னது அதுதான், சார் நீங்கள் விருப்பப்பட்டு இதை பண்ணுங்கள், இதை பப்ளிஷ் பண்ணுங்கன்னா தான் நாங்கள் பண்ணுவோம், இல்லைன்னா அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம். ஸோ இது மாதிரி ஒருத்தவங்க அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு செய்தி சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம், அந்த பெண்மணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து நமக்கு ஒரு செய்தி சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு அதே ஆடியோவை, நமக்கு அனுப்பிச்ச அதே ஆடியோவை இந்த MIH கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த யூடியூப் சேனலுக்கு அவங்க அந்த வீடியோ அந்த ஆடியோ வாய்ஸ் ஓவர் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. இந்த MIH கிங் மேக்கர் அப்படிங்கிற அவர் பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் மைவித்திரிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறையா சப்போர்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸை ரெகுலராக போட்டே வராங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த வாய்ஸ் ஓவரை அவர் மைவித்திரி ஆட்ஸ் பெண்ணின் ஆதங்கம் வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதில் டெஸ்கிரிப்ஷனில் டாபிக் கொடுத்து, அப்புறம் அந்த வீடியோவோட இன்ட்ரோவாக இந்த மாதிரி ஒரு பெண் மைவித்திரிக்கு எகென்ஸ்டாக வீடியோ போடுறவங்களுக்கெல்லாம் ஒரு கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு, மெசேஜ் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸை நமக்கு அமைச்சிருந்தாங்க. அந்த வாய்ஸ் ஓவரை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நாங்கள் என்ன பண்ணல, இது 2 டேஸ் கழிச்சு தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இவங்க இந்த மாதிரி இதை பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோவில் நாம் அதை அந்த வீடியோவை பேஸ் பண்ணி அவர்களுக்கு அந்த வாய்ஸ் ஓவருக்கு ஒரு டீகோட் பண்ணி நம்ம வீடியோ என்ன பண்ணோம், ரெடி பண்ணி நம்முடைய விஜய் கிருத்திக் கார் சேனலில் பப்ளிஷ் பண்ணோம். ஸோ
ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், இந்த வாய்ஸ் ஒரு வந்து ஏற்கனவே நான் கேட்டிருக்கேன், அது உங்களுக்கு வந்தது கிடையாது, அது வேற ஒருத்தவங்களுக்கு வந்தது, அதை எடுத்து உங்களுக்கு வந்தது தான் சொல்லி போடுறீங்க. இந்த விஜயகீர்த்தி கார் சேனல் மேலே எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது, இது மாதிரியான செயல் வந்து உங்களுடைய மதிப்பை குறைக்கிற மாதிரி இருக்குது, எங்களுக்கு உங்கள் சேனல் மேலே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது அந்த ஒப்பீனியன் வந்து கெடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதாவது கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கமெண்ட்டுக்காக தான் இப்போ இந்த வீடியோ நம்ம போட வேண்டிய நிர்பந்தம். ஏன்னா நம்ம மேலே வந்து ஒரு குட் ஒப்பீனியன் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துல நாம் இருக்கிறோம். நீங்கள் வேணால் அந்த வாய்ஸ் ஓவரை மறுபடியும் கேட்டு பாருங்கள். அந்த வாய்ஸ் ஓவரினுடைய கிட்டத்தட்ட ஒரு 40% இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் பேசியிருப்பாங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஒரு 40% வாய்ஸ் ஓவர் கிராஸ் ஆகும்போது சொல்லியிருப்பாங்கன்னா டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து கார்ப்பரேட் கம்பெனியோடைய டியூட்டி டு எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது நம்ம சேனலினுடைய ஒரு ஸ்லோகன், அது நம்மளுடைய என்ன சொல்கிறது அதுதான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, டியூட்டி டு எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுடைய இதை சொல்கிறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதில்ல, நீங்கள் இதை மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கார்பரேட்டர்லாம் வந்து விட்டுட்டீங்க, அதையெல்லாம் அப்படி பண்ணிட்டீங்க, இதெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த வாய்ஸ் சொல்லியிருப்பான். அந்த வாய்ஸ் ஓவரில் வரும் இதே வாய்ஸ் ஓவர் அப்படியே உங்களுக்கு வந்து அந்த MHI கிங் மேக்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இருக்கும். ஸோ நீங்கள் டவுட்டாக இருந்தால் மறுபடியும் போய் அந்த வாய்ஸ் ஓவரை கேட்டு பாருங்கள். ஸோ அந்த வீடியோவை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் கழிச்சு தான் நாம் என்ன பண்ணுறோம், அதை வீடியோவாக நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். அதை பப்ளிஷ் பண்ண ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே பெண்மணி, நான் மறுபடியும் அவங்க பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா என்னை பேரை சொல்லி போடுங்க அவங்க சொல்லலை, அவங்க வந்து அப்படி சொல்லாதப்போ வாய்ஸ் ஓவர் மட்டும் அவங்க வந்து போடுறதுக்கு ஏன்னா நீங்கள் வாய்ஸ் ஓவர் போட்டிங்க நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வாய்ஸ் ஓவர் எனக்கு அமைச்சிருக்கிறாங்க. அதை விரும்பியிருக்கிறாங்க, அவங்க வாய்ஸ் ஓவர் வெளியே வரணும்னு விரும்பியிருக்கிறாங்க. அதனால தான் அந்த MHI கிங் மேக்கருங்கிற சேனலுக்கு அவங்க கொடுத்தும் இருக்கிறாங்க. அப்போ 2வது டைமும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் என்னுடைய வாய்ஸ் ஓவரை பேஸ் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டதை பார்த்தேன், அது வந்து நீங்கள் ஒரு கருத்து யாருமே எதிர்கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கல, எதிர்கருத்து சொல்லணும், அப்போ தான் ஒரு நல்ல விஷயம், அப்போ எதிர்கருத்து இருக்கும்போது தான் அது வளரும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனால் நீங்கள் அதை வன்மமாக செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு வாய்ஸ் ஓவர் போட்டிருக்காங்க. இப்போ அந்த வாய்ஸ் ஓவரை நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் அதையும் கேட்டுட்டு வாங்க. ஹலோ அண்ணா, குட் மார்னிங். இப்போ தான் உங்கள் வீடியோ பார்த்தேன், காலையில் தான் போட்டிருப்பீங்க போல், 2 hours ago அப்படின்னு வருது. ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்கண்ணே, நாங்கள் எதுவும் தவறாலாம் சொல்லலை, எல்லாத்துக்குமே காலம் தானே பதில் சொல்லணும். பார்ப்போம் காலம் வந்து என்ன பதில் கொடுக்குதுன்றத பார்த்துக்குருவோண்ணே. அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோமே, வெயிட் பண்ணி பார்ப்போம். எதிர்கருத்துக்களை வந்து வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. அதுவே ஒரு வன்மமாக செய்யாதீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கும்போது தான் வந்து அந்த நெகட்டிவ் புஷ் பண்ண தான் பாசிட்டிவ் நல்ல வழியில் தேடி போய்கிட்டே வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு வன்மமாக ரொம்ப பண்ண வேணான்னு தான் ஒரு ரெக்வெஸ்ட், வேற ஒன்றும் இல்லை. நல்லா போட்டிருக்கீங்க, பரவாயில்ல. சரிண்ணே, காலம் பதில் சொல்லும், என்னன்னு பார்ப்போம்ண்ணே. காலங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்து இது பண்ணுவோம். இன்னும் இந்த மாதம் முடிகிற ஜூன் 30க்குள்ளே என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்த விஷயங்களை அப்புறம் பார்த்துக்குருவோண்ணே. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கே சில விஷயங்கள் புரிய வரும். புரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வீடியோ போடலான்ட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப தேங்க்யூண்ணே. ஓகே, பாய். இந்த வாய்ஸ் ஓவர் கேட்டிங்க இல்லையா? ஸோ இதுதான் நாம் வந்து மைவியத்திரி மேலே வன்மம் வைத்து நம்ம வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறதா மக்கள் நினைக்கிறாங்க. 100% மைவியத்திரிக்கும் நமக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மக்கள் அதை பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம். ஈவன் அசோக் செல்நிதி கூட, நம்ம அசோக் செல்நிதியை ஒரு வீடியோவில் ஏன் அசோக் செல்நிதி பேசுகிறதே இல்லை, அவர் தான் இதை ஒரு இஷ்யூவாக வெளியே கொண்டு வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நான் வந்து வீடியோ போடுறேன், நிறையா பேர் வீடியோ போடுறாங்க, ஆனால் அவர் எந்த இடத்துலையும் வந்து பேசலை. என்னானார் அசோக் செல்நிதி அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் வந்து ட்ரோல் பண்ணி பேசும்போது அவராக என்னை அழைத்து அதுக்கு வந்து டீட்டெயில் கொடுத்தாரு. நான் யூடியூப்லையோ இதிலெல்லாம் இல்லைங்க, நான் வந்து ட்விட்டரில் வந்து அதாவது எக்ஸ் வலைதளத்தில் நாள்தோறும் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அப்டேட் எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அப்பயும் அவர்கிட்ட கேட்டேன், சார் உங்களுடைய
இந்த கான்வர்சேஷன் நம்ம வந்து இந்த ஃபோன் இன்டர்வியூ நம்ம எடுத்து யூடியூப்பில் இப்போ பேசுகிறத நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கும்போது தாராளமாக போடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவருடைய வாய்ஸ் ஓவரையும் நம்ம போட்டோம். இல்லைன்னா அவருடைய அனுமதி இல்லை அப்படிங்கும்போது நம்ம 100% அதை போட மாட்டோம். அது அவர் மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் அவர் பண்ணுங்க, ஓகே இதுக்கு வந்து நான் அனுமதிக்கிறேன்னு சொன்னால் மட்டும்தான் செய்வோம். இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னென்னா டெய்லி நீங்கள் அடுத்தடுத்து மைவி3 பற்றி போடுறீங்க, டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் ஒன்லி மைவி3 பற்றி, வேறு எதுவும் கிடையாது, அது வந்து ஷாம்ஃபுல்னஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இன்னொருத்தர் என்னென்னா இன்னொருத்தர் எனக்கு வாய்ஸ் ஓவர் போட்டிருக்காரு. அந்த வாய்ஸ் ஓவரில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு யூடியூபர்னா எல்லா கருத்தையும் சொல்லணும், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லணும். இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை பேர் வந்து கள்ளசாராயம் சாப்பிட்டு இறந்துருக்குறாங்க, நீங்கள் அதை பற்றிலாம் ஒரு வீடியோவும் போடல, மைவி3 பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் அதெல்லாம் போட்டால் உங்களுக்கு வியூஸ் போகாதுன்னு போடலையா, இல்லை அதெல்லாம் போட்டால் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் ஏதாவது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை ஏதாவது அரசாங்கம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து அவங்கள இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போடலையா அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. இப்போ நீங்கள் ஜென்ரலாக யூடியூப் திறங்களே, இன்றைக்கி எத்தனை நியூஸ் சேனல் இருக்குது, டிவி கூட ஓப்பன் பண்ணுங்கள், எல்லா நியூஸ் சேனல்லையும் போய் பாருங்கள், யூடியூப்புக்குள்ளே வாங்க, நிறையா யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சேனலை எடுத்து பாருங்கள். ஏன் நியூஸ் சேனலே கூட யூடியூப்பில் எல்லா நியூஸ் சேனலும் யூடியூப் சேனல்லையும் இருக்குது. அவங்க எல்லாம் இதை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் பேப்பரை தினம் வாங்கி நீங்கள் பேப்பரை படிச்சிங்கன்னா அதில் இருக்குது, டிவி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்குது, யூடியூப்புக்குள்ளே வந்தால் இதில் இருக்குது. எல்லாரும் அதை பற்றி ஆயிரக்கணக்கான பேர் அதை பற்றி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் மைவி3னுடைய இந்த ஸ்கேமை பற்றி எடுத்து பேசுகிறதுக்கு என்னை போன்ற சில பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதுவும் நான் அதை ரெகுலராக பண்ணுறேன், நிறைய பேர் அப்பப்போ அதை பண்ணுறாங்க. அப்போது எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி நானும் அதே மாதிரி எடுத்து பேசணும். அவர் வந்து ஒருத்தர் வாய்ஸ் ஓவர் போட்டு நான் அவர்கிட்ட அனுமதி கேட்டு அந்த வாய்ஸ் ஓவர் பண்ணி நான் வந்து இன்னொரு வீடியோவில் அந்த வாய்ஸ் ஓவரை உங்களுக்கு ப்ளே பண்ணி அதை டீகோட் பண்ணி கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். அவர் அனுமதித்தால் ஓகே என் வாய்ஸ் ஓவரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதித்தால் நான் போடுறேன். அவர் பேர் கூட இப்போ சொல்ல விரும்பலை, அவர்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன். அப்போது அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் பேரை சொல்லி அவர் பார் ஊர் நிலவரத்துலேருந்து உலக நிலவரம் வரைக்கும் எல்லாம் போடுறாரு. ஒருத்தர் பண்ணுறதை அப்படியே நம்ம காப்பி அடித்து பண்ணணும் அப்படின்னா அப்போ எனக்குன்னு இருக்கிற தனித்துவம், அப்போ நம்ம சேனலுக்கு இருக்கிற தனித்துவம் இருக்காது. எனக்கு எது சரின்னு படுது, நான் எதை பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறது தான் முக்கியம். எதை கொண்டு போய் மக்களுக்கு அதை சேர்க்கணும், இன்றைக்கி எது ரொம்ப பாதிப்புக்குள்ளாக விஷயம் எது, எதை நம்ம உடனே பேசணும், மற்றவங்க பேசாத விஷயத்தை நாம் எடுத்து பேசணும். மற்றவங்க பேசாத விஷயம் மைவி3க்கு ஒரு 10 வீடியோ வருதுன்னா அதில் கிட்டத்தட்ட 8 வீடியோ மைவி3க்கு ஜால்ரா அடிக்கிறதா இருக்குது. ஒரு 2 வீடியோ மட்டும்தான் மைவி3க்கு எகென்ஸ்டாக பேசுகிறதா இருக்குது இல்லையா? ஸோ மக்கள் மீண்டும் அவசரப்பட்டு, ஏன்னா ஒரு 3000-4000 நீங்கள் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல, நீங்கள் போட்டிங்கன்னா 1,20,000 சம்திங் போடுறீங்க, அவ்வளோ பணத்தை போட்டுட்டு நீங்கள் கொண்டு போய் அதில் சஃபர் ஆகிட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் அவதிப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதையெல்லாம் எடுத்து உரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சிக்கிறோம். ஸோ நாம் வந்து மைவி3க்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த இதை சொல்லியிருந்தார், நீங்கள் கார்ப்பரேட்டில் பணம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாய்ஸில் சொன்னார். கார்ப்பரேட் அளவுக்கெல்லாம் மைவி3 கம்பேர் பண்ணாதீங்க. மைவி3 அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாது. மைவி3 ஒரு ஸ்கேம் கம்பெனி. கார்ப்பரேட் கம்பெனி போய் நீ மைவி3 கூட கம்பேர் பண்ணி பேசுகிற அளவுக்கு கார்ப்பரேட்டை பணம் வாங்கிட்டு மைவி3க்கு எகென்ஸ்டாக பேசுகிறோமா? கார்ப்பரேட் நிறுவனம் எங்கே இருக்குது, மைவி3 எங்கே இருக்குது? 10 படா தோசை வண்டி பாடி கட்டினா நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு ஈக்குவலாக மைவி3 நினச்சிக்குவீங்களா? கார்ப்பரேட் கம்பெனி கூடங்க உலகின் நம்பர் 1 கம்பெனிலாம் கிடையாது. உலகின் நம்பர் 1 கம்பெனினா அதுக்கு நிறையா ஸ்கேல் இருக்குது, அதுக்குன்னு நிறையா வந்து அவங்களுக்கு அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல் லெவலெல்லாம் வந்து நிறையா இருக்குது. உலகின் நம்பர் 1 கம்பெனினா நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு கார்ப்பரேட் கம்பெனின்னா அவன் எத்தனாவதோ இடத்துல தான் இருப்பான், முதல் கம்பெனியெல்லாம் இருக்க மாட்டான். முதல் 2026க்குள்ளே உலகின் முதல் கம்பெனி நிறுவனம் 2026க்குள்ளேன்னா அப்போது எப்போ 2026 ஜனவரியில் வந்துருமா, பிப்ரவரி வந்துருமா, மார்ச் வந்துருமா, இல்லை 6 மாதம், இப்போது 6ஆவது மாதம் இருக்கிறோம் 24, இல்லை 25, அடுத்தது 26 அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ எத்தனை நாளில் உலகின் நம்பர் 1 கம்பெனியாக இதெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு என்ன சொல்லணும், மக்களை வந்து இவ்வளோ தூரம் முட்டலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்தே புரியுது. இப்போ மக்களை முட்டாளாக்கணும் அப்படின்னு அவர் நினச்சி பேசுகிறாரா, இல்லை அவர் வந்து அவ்வளோ தூரம் புரிதல் இல்லாமல் உலகின் நம்பர் 1 நிறுவனம் ஒரு கம்பெனி வரணும்னா எப்படிலாம் இருக்குன்னு தெரியாமல் பேசுகிறாரா, இது ரெண்டுமே நமக்கு தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட நம்ம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம உங்களுடைய அந்த கமெண்ட்ஸு
இதெல்லாம் தான் என்னை அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கு ஒரு உத்வேகமாக இருக்குது. நான் ஈவன் பேட் கமெண்ட்ஸையும் சொல்கிறேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நிறையா விஷயத்தை நம்ம ஏதோ ஒரு தடவை பேசணும், அவ்வளோதான் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அடுத்தடுத்து இதில் டெப்த்தாக உள்ளே போய் நம்மளை ஆழமாக பயணிக்க வைக்கிறது உங்களுடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுற எல்லாத்துக்குமே இங்கே நாம் ஒரு நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். பாய்.